கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. கரூர் பக்கத்திலே ஈரோடு கொங்கு மண்டலம் அப்படின்ற போது நிச்சயமாக விஜய் அவர்களோட பேச்சு வந்து அண்ணல் பரக போகுது. நிறைய விஷயங்களை முன்வைக்க போகிறாரு. தேர்தல் களம் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த கரூரில் வந்து பாட்டில் 10 ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயம் இட்டாச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் வைரல் ஆகலைல்ல. நாளைக்கு அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாளை நடைபெற உள்ள கூட்டத்தில் தாவேகா அப்படின்னு வரும்போது அது கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. ஸ்டாலின் மாதிரி கிடையாது, சிஎம் வர கூட்டம் மாதிரி கிடையாது, இல்லை எதிர்கட்சி வர கூட்டம் மாதிரி கிடையாது, அது மாதிரி கிடையாது. தாவேகா விஜய்னா அது வேறு கூட்டம் தான் இருக்கும்னு ஜட்ஜே சொல்லிட்டார் அந்த இடத்துல. இந்த 1.5 லட்சம் பேரை வச்சு ஏதோ கூட்டம் போட்டாங்களாமே திருவண்ணாமலையில். இப்போ திமுக நீங்கள் சொல்லுங்கள் 1.5 லட்சம் பேர் அதில் இருந்தாங்கண்ணா பார்த்தீங்களா? முக்கால்வாசி சேர் காலியாக தான் இருந்தது. இன்னொன்று நீங்கள் என்னங்க பெருமை பீத்திக்கிறீங்களே, அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? 88 கண்டிஷன்ஸை போட்டு கொடுக்குறீங்க. ஈரோடில் 88 கண்டிஷன்ஸை போட்டு கொடுக்குறீங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்களா? ஈரோடு கூட்டமும் அடுத்த நடக்க போகிற கூட்டம் வரக்கூடிய கூட்டங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது அப்படின்னா அப்போது நடக்காமல் இருந்தது தெரியுமா? கரூரில் ஒரு சம்பவம் நடந்ததில்ல. அப்போ அதுக்கு காரணம் வந்து நீங்கன்றது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுதில்ல. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். அந்த பாண்டிச்சேரி கூட்டத்திலேயே அந்த ஸ்டேஜ் வைக்கிற ஃபார்மேட்லாம் இப்போது எடுத்துட்டாங்க. பாண்டிச்சேரியில் பேசுகிறத விட நிச்சயமாக ஒரு பயமான ஒரு அடியாக தான் இருக்கும் அவருக்கு. திமுக வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணல, எந்த ஒரு மாற்றம் வந்து கிடையாது. டே 1 அவர் அதுதான் பண்ணுறாரு. மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் களத்தில் இறங்கும் பட்சத்தில் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும்? பவர் வேணும். ஆல்ரெடி பேசியிருக்கோம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அரசியல் வியூகம்லாம் வந்து நிச்சயமாக. ஏன்னா என்ன சொன்னாங்க? மும்முனை போட்டின்னு சொன்னாங்க. ஏடிஎம்கே ப்ளஸ் டிவிகே, என்டிஏ கூட்டணியில் டிவிகே வந்துச்சு அப்படின்னா திமுக வீட்டுக்கு போக வேண்டியதான். டெப்டி சிஎம் விஜய் அவர்களுக்கு கன்ஃபார்ம். அதிமுக வந்தாங்கன்னா 50 முதல் 60 சீட்டு கன்ஃபார்ம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் சிபி நவீன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் அரவிந்த். நாளை 18ஆம் தேதி ஈரோட்டில் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அந்த பிரச்சார கூட்டம் நடைபெற இருக்கிறது. கொங்கு மண்டலம், ஏற்கனவே கரூரில் தான் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்தது. இப்போ மீண்டும் கொங்கு மண்டலத்தில் ஈரோட்டில் என்ன நடக்கும்? தாவேக்காவினுடைய அவங்களுடைய அந்த நிலைப்பாடு நாளைக்கு என்னவாக இருக்கும்? இது மாதிரி நடந்த சம்பவம் நடக்கக்கூடாதுன்ற ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஓகே, ஆனால் திமுக அங்கே என்ன செய்ய காத்திருக்குன்னு ஒரு கேள்வி வரும்ல ஆட்டோமேட்டிக்காகவே. திமுக வந்து என்ன முக்கினாலும் ஒன்றும் அங்கே என்ன பண்ண முடியாது இதுக்கப்புறம். சரியா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்க உள்ளே போந்து அது சிபிஐயில் விசாரணை இருக்குது கரூர் சம்பவத்தை பொறுத்தளவுக்கு. அதை பற்றி நம்ம நிறைய விமர்சிக்க வேண்டாம். இருந்தாலும் அசம்பாவிதம் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, துளியும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் கொங்கு இப்போது நம்ம இந்த நாளைக்கு நடக்க போகிற கூட்டத்தில் நம்ம சிறப்பு அம்சமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செங்கோட்டையனோட கோட்டை வந்து கொங்கு மண்டலம். ஓகேங்களா? கரூர் சம்பவத்துக்கு பிறகு செங்கோட்டையனோட தலைமையில் நடக்க போகும் முதல் கூட்டம். அப்போ இந்த இடத்துல வந்து எல்லாத்த விட அதிக பொறுப்பு வந்து திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்குது. செங்கோட்டையனோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம சேனல்லே பேசியிருக்கோம். ஸோ அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அவங்க தான் தேர்தல் வியூகம் எல்லாமே எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், தேர்தல் பரப்புரை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு அவரே எல்லாத்தையுமே வகுத்து கொடுத்தவர் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை முழுமையாக வந்து இங்கே வந்து பயன்படுத்துவார் திரு செங்கோட்டையன் அவர்கள். ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், இப்போ லாஸ்ட்டாக இங்கே வரதுக்கு முன்னாடி. அப்போது அவர் கேட்குறாரு, ஒரு பத்திரிகை நண்பரிடம் கேட்குறாரு, நீங்கள் சொல்லுங்கள், எல்லாம் கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அருமையாக இருக்குது அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் வந்து சொன்னார். உடனே அவருக்கு சாதகமானலாம் கிடையாது, ஏன்னா எதிர்க்கிறதுக்கு யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, அருமையாக இருக்குன்னு சொல்லும் போது நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஏற்பாடுகளில் எந்த குறையும் வந்து அங்கே வைக்கலை. சிறப்பு அம்சங்களாக இப்போது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். அந்த பாண்டிச்சேரி கூட்டத்திலேயே அந்த ஸ்டேஜ் வைக்கிற ஃபார்மேட்லாம் இப்போது எடுத்துட்டாங்க. அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் தானே. பஸ்ஸு வரும், அப்படியே பஸ்ஸில் நிற்பார், அப்படியே பார்த்து பேசுவார், அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்பான்றது மேபி வந்து அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு அதெல்லாம் இருக்கலாம்.
தனியாக ஒரு ஸ்டேஜ் அமைச்சு அதுக்கு ஒரு வேலை பண்ணுறதுலாம் தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல விஷயம். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் 20க்கும் 30க்கும் மேற்பட்ட அந்த தண்ணீர் டேங்க்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்கான அம்யூனிட்டிஸ்லாம் எல்லாமே பண்ணிவிடுவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முக்கியமாக 2 முறை சொன்னார் திரு செங்கோட்டையன் அவர்கள், கியூஆர் கோட், அதுக்கப்புறம் பாஸு, அந்த மாதிரி எந்த நிபந்தனைகளுமே கிடையாது. 25,000 பேர் வந்து பொதுமக்களும் 10,000 நிர்வாகிகளும் கலந்து கொள்ளலாம். திரும்பவும் கேட்குறாங்க நம்ம ஊடக நண்பர்கள்லாம், அதுக்கு மேலே வந்து கலந்து கொள்ளக்கூடாதா? ஈரோடு மாவட்டத்தில் இருக்க நிர்வாகிகள் மட்டும்தான் வரணுமா? ஈரோடு மக்கள் மட்டும்தான் வரணுமா? காவல்துறை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஈரோடு ஆட்கள் மட்டும், அதனால் திரும்பவும் கூட்டம் க்ரௌடு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, காவல்துறை எங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ நாங்களும் அந்த மாதிரி சொல்கிறோம், நாங்கள் இங்கேருந்து தான் வரணும், இங்கேருந்து மட்டும்தான் வரணும்னு எங்கள் சைட்லேருந்து எதுவுமே நாங்கள் சொல்லலைன்னு சொல்லி அதையும் தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பற்றியும் இப்போ நம்ம பேசின விஷயங்கள்லாம் அவ்வளோதான், லைட்டர் அண்ட் சிம்பிள். ஓகேவா? விஜய் என்ன பேச போகிறாரு? ஆமாம், அதான் எல்லாருடைய பார்வையாகவும் இருக்குது. ஆப்வியஸாக என்ன பேசுவார் அரவிந்த்? ஓகேவா, திமுக ஒன்று அடிப்பார், திமுகவை என்ன அடிப்பார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. போன பாண்டிச்சேரி நிகழ்வில் வந்து உள்ளபடியே சொல்லணும் அப்படின்னா ஒரு இடியாப்ப சிக்கலான ஒரு நிகழ்வாக தான் அது இருந்தது. நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னா, அங்கே வந்து பாஜகவும் கூட்டணியில் இருந்தனால நிறைய கேள்விகள் வைக்கப்படுது. நீ பிஜேபி வந்து சப்போர்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பேசுவீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனால் இந்த கூட்டம் அப்படி இல்லைல்ல. கரூர் பக்கத்திலே ஈரோடு கொங்கு மண்டலம் அப்படின்ற போது நிச்சயமாக விஜய் அவர்களோட பேச்சு வந்து அண்ணல் பறக போகுது. நிறைய விஷயங்களை முன்வைக்க போகிறாரு. தேர்தல் களம் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எந்த கூட்டணியில் சேர போகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியலை. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும், திரு அமித்ஷா அவர்கள் வந்து தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து நம்ம கண்டிப்பாக கைப்பற்றணும்னு ஜெயிச்சு கைப்பற்றணும்னு ஒரு முடிவோடு இருக்கார். ஸோ எனிதிங் மைட் ஹேப்பன். நாளைக்கு ஆனால் விமர்சனங்கள் திமுக மீது அவரோட ஸ்டைலில் பிளாஸ்டாக தான் இருக்க போகுது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. காமனாக எப்படியும் கூட்டணியை பற்றி அங்கே பேச போகிறது கிடையாது, அந்த மேலையில் பேசுறது போகிறது கிடையாது. ஈரோட்டில் என்னென்ன சம்பவம் நடந்தது, ஈரோட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, கொங்கு மண்டலத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த மேலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரோட பேச்சுகள்லாம் அங்கே அது சம்மந்தப்பட்டு தான் எடுத்து அவர் பேசுகிறாரு. 10 நிமிடம் 12 நிமிடம் மேலே அவர் பேசுறதும் கிடையாது, கிறிஸ்பாக பேசுவார். ஆனால் பாண்டிச்சேரியில் பேசுனதை விட நிச்சயமாக ஒரு பயமான ஒரு அடியாக தான் இருக்கும் அவருக்கு. திமுக வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணல, எந்த ஒரு மாற்றம் வந்து கிடையாது. டே ஒன்லேருந்தே அவர் அதுதான் பண்ணுறாரு அரவிந்த். அவர் பூசி மொழிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச கிடையாது. இப்போ சமீபத்தில் வந்து என்ன அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அரவிந்த் பிஜேபியை பற்றி இப்போ வாயவே திறக்கிறது இல்லையே, திமுக மட்டும் பேசுகிறாரு, பிஜேபி பேச மாட்டாரு அப்படின்னு. அரவிந்த், நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நாம் தமிழர் கட்சி போல் நம்மளும் செயல்பட முடியாது, நம்மளும்னா தாவேக்காவும் செயல்பட முடியாது. இந்த எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா, டிஎம்கே அண்ட் அதர்ஸ் இதை அப்படி தான் பார்க்கணும். சரியா? டிஎம்கே ஆட்சியில் இருக்கக்கூடாது, ஒரு மக்கள் விரோத ஆட்சி அவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றதான் பேச்சு. மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க, லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, எதையுமே செய்யலை மக்களுக்கு. மேனிஃபெஸ்டோவில் வந்து பார்த்திங்கன்னா 10-15% செஞ்சுருக்காங்க 520 வாக்குறுதிகளில். இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் களத்தில் இறங்கும் பட்சத்தில், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும்? பவர் வேணும். ஆல்ரெடி பேசியிருக்கோம், மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெயிக்காமல் சீட் கன்வர்ஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ண முடியாது. அப்போ நான் ஏன் இதை நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டெப்டி சிஎம்மாக கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஓகேங்களா, ஏன்னா மக்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிறீங்க, மக்களும் ஓட்டு போட தயாராக இருக்காங்க. முதல் முறை நீங்கள் ஜெயிக்கணும் தான் எங்களுக்கும் ஆசை ஜேர்னலிஸ்ட்டாக பார்க்கும்போது. பட் இந்த அல்காரிதம் கால்குலேஷன்ஸு இது வரைக்கும் நம்ம சந்தித்த எலெக்ஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்றது தெரியல. நம்மளால் 100% ஜெயிப்பாருன்னு சொன்னால் அது ஜோசியம் பார்க்குற மாதிரி ஆகிடும் அரவிந்த். நம்ம அப்படி பேச முடியாது. இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பேசணும், ஃபேக்டை நம்ம பேசணும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அரசியல் வியூகம்லாம் வந்து நிச்சயமாக. ஏன்னா என்ன சொன்னாங்க, மும்முனை போட்டின்னு சொன்னாங்க. ஓகேவா, அதிமுக திமுக அப்புறம் தாவேகா இருக்கும். இப்போ 2வது கட்சியாக வரும், அதிமுக 3வது இடத்துக்கு போய்விடும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மேபி இன்னும் நாட்கள் நெருங்க கூட்டணி வந்து பார்த்தா அன்புமணி அவர்கள் வந்து திரும்ப தாவேக்காக வரதா ஒரு பேச்சுகள் அடிபட்டு கொண்டு இருக்கலாம். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக யாராவது வந்து கூட்டணி கட்சி ஆளலாம் அங்கே கூப்பிட்டு நம்ம எங்களோட கூட்டணி கூட சொல்லலாம், ஒரு கூட்டணியை பற்றி அவர் அறிவிக்கலாம், என்னவா நடக்கலாம். பட் கம்மிங் டு த பாயிண்ட், இப்படி இருக்கும் பட்சத்தில் கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங்காக அமையும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிஎம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஓகேங்களா. பட் இப்போ இருக்க சாத்தியக்கூறு பொறுத்தளவு எதிர்க்கட்சி தலைவராகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையாவே இருக்குது. அது ஏன்னா நீங்கள் கால்குலேஷன்லாம் பண்ணும்போது அரவிந்த் அப்படி தான் ஒர்க் ஆகும். நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி, லாஸ்ட் இன்டர்வியூ நம்ம பேசியிருக்கோம். எல்லாம் 75% ஓட்டு வருது, எவ்வளோ இவருக்கு இருக்குது, எவ்வளோ வந்து டிஎம்கே இருக்குது, நம்ம நிறையா பேசியிருக்கோம். பட் மக்களுக்கு நல்லது செய்யும் விரும்பும் நினைக்கும் தாவேகா ஒரு சிறந்த கூட்டணியை அமைத்து மக்களை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் ஆட்சி கட்டில் அமர்ந்து சிஎம்ஆவோ டெப்டி சிஎம்ஆவோ இது யார் கூட கூட்டணி வைக்கணும்னா நான் இங்கே சொல்ல வரல. ஓகேவா, அது அவங்க முடிவு பண்ணிட்டோம். நான் போய் என்டிஏ கூட்டணி கூட போய் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொன்னால் அது நான் என்னமோ அவங்களுக்கு ப்ரொபகண்டா பண்ண மாதிரி ஆகி போயிடும். பட் சாத்தியக்கூறுகள் இதே நீங்கள் சொல்லுங்கள் அரவிந்த், ஒருவேளை தாவேகா வந்து அதிமுக கூட்டணி சேர்ந்திருந்தால் யார் ஜெயிப்பா இந்த எலெக்ஷனை? ஷோர் அண்ட் ஷாட். சின்ன குழந்தைக்கு கூட அந்த விஷயம் தெரியும். சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஏடிஎம்கே ப்ளஸ் டிவிகே, என்டிஏ கூட்டணியில் டிவிகே வந்துச்சு அப்படின்னா திமுக வீட்டுக்கு போக வேண்டியதான், முடிஞ்சு போச்சா. ஆனால் அதை எங்கே அமைக்கலை. கரெக்ட், சிம்பிள். ஸோ அந்த ஆதங்கம் என்னடா இது ஒரு வெற்றி வாய்ப்பு கண் முன்னே நிற்குதே அப்படின்னு சொல்லும் போது, ஸோ நம்மளே இப்போ என்ன சொல்கிறோம், பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமாக விமர்சிக்கல அப்படின்னு சொல்கிறோம். மேபி இருக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நலன் கருதி கூட்டணி தர்மம் வேற, ஓகேவா, கொள்கை அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். கூட்டணி எலெக்ஷன் டைமில் கூட்டணி தர்மன்றது வேற, இது வேறு எலெக்ஷனுக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நின்றுட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். டெப்டி சிஎம் விஜய் அவர்களுக்கு கன்ஃபார்ம் அதிமுக வந்தாங்கன்னா 50 முதல் 60 சீட்டு கன்ஃபார்ம். ஓகேவா, நல்ல ஒரு விஷயம் தானே. எங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிமுகவுக்கு கீழ் வந்து விஜய் அவர்கள் இருக்கணும், விஜய் அவர் வந்து ஒரு சிஎம் மெட்டீரியல் இல்லைன்னா நான் இங்கே பதிவு பண்ணவே இல்லை. விஜய் ஒரு சிஎம் மெட்டீரியல் தான். ஆனால் நம்ம வந்து அரசியலில் வந்து நம்மளுக்கு சில விஷயம் நம்மளுக்கு முக்கியம், ஸ்மார்ட்டாக நம்ம யோசிக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு எண்ணம் டிஎம்கே இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் டிஎம்கே அடிக்கிறீங்க, ஸோ நான் சிஎம்மாக தான் வருவேன் அப்படின்றத தாண்டி ஸ்மார்ட்டாக ஃபஸ்ட் டிஎம்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி போகுது, உங்களுக்கு என்டிஏ கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையான்னு நீங்கள் ஃபியூச்சர், அது உங்களோட அரசியல் கட்டமைப்பு தெரியல. இதில் நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கணும் மாறுவே. இந்த செங்கோட்டையன் அவர்களிடம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான், என்டிஏ கூட்டணியில் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கானா, எப்படி வேணாலும் எதுவும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. கன்ஃபர்மேஷன் இல்லாமல் போயிருக்கு. ஆமாம், அவர் அதை மறுக்கல பாருங்க. அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில், அதுவும் செங்கோட்டையன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இப்போ நான் திரும்பவும் அழுத்தமாக சொல்கிறேன், என்டிஏ கூட்டணியில் வந்து தாவேகா சேருவது என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் வந்து இந்த ஜனநாயகத்துக்கு துரோகமோ இந்த நாட்டுக்கு துரோகம்லாம் கிடையாது அரவிந்த். அவர் வந்து அதிமுக கூட கூட்டணி போல, பாஜக கூட கூட்டணி போல, என்டிஏ கூட அவர் கூட்டணி போகிறாரு, அவ்வளோதான். அவங்களுக்கும் ஒரு கொள்கை இருக்குது, அவங்களுக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்குது, அவங்க வேலையை தான் அவங்க செய்வாங்க. யாரையுமே ரூல் பண்ண முடியாது. நீ உட்காரு இருந்தால் இதெல்லாம் சொல்ல முடியாது இந்த இடத்துல, புரியுதுங்களா. ஸோ அந்த தேர்தல் தர்மம், தேர்தலுக்கான ஒரு கூட்டணி, இது கூட்டணி தர்மம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் கூட்டணி வைக்கிறேன், ஜெயிக்கிறேன், நான் என் ரூட்டை பார்த்து நான் போயிட்டே இருக்க போகிறேன், அவ்வளோதான். இதனால வந்து எந்த நெகட்டிவுமே எனக்கு தெரிஞ்சு கிடையாதுன்னு சொல்ல வரேன். இவங்க பாஜகவுக்கு ஆதரிக்கிறாங்க நீங்கள் சொல்லவே முடியாதுன்றதுக்காக நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். தாவேகா என்டிஏக்குள்ளே கூட பாஜக ஆதரிக்கிறாங்கப்பா, உடனே சிபிஐ கேஸ் இருக்குப்பாலாம் சொல்லவே முடியாது. அப்படி சொல்லணும் அப்படின்னா நான் முதையே சொல்லியிருக்கிறேன், இந்திய நாட்டிலேயே நான் சொல்கிறேன், மகா மட்டமான மானங்கட்ட கூட்டணி அப்படின்னா அது திமுக கூட்டணி தான். அவங்களே எந்த மான வெக்க ரோஷம்லாம் இல்லாமல் ஒரு கூட்டணி இந்த மாதிரி கிழக்கிற கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக இந்த கூட்டணிலாம் நம்ம வரவேற்றுட்டு முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாமே திமுகவை. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லையே அரவிந்த். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாளை நடைபெற உள்ள கூட்டத்தில் ஆஸ் யூஷுவல் விஜய் அவர்கள் ஈரோடு கொங்கு மண்டலம் சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேச போகிறாரு. இன்னும் சுவாரஸ்யமாக ஒரு கூட்டணியை பற்றி விவரம்லாம் பேசினாங்கன்னா மக்கள் இன்னும் அவரோட ஆதரவாளர்கள்லாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உற்சாகத்தோடு இருப்பாங்க. இந்த கரூரில் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ற ஒரு விஷயம் இட்டாச்சு தெரியுமா, அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் வைரல் ஆகலைல்ல. நாளைக்கு அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் மக்கள் சந்திப்பு மாதிரி ஒரு உற்சாகம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா உற்சாகம் இருக்கும், ஆனால் மக்கள் சந்திப்புன்றது அது வேறு. அதை அந்த ட்ராவல் பண்ணி அவர் அப்படியே வந்து மொத்த பேரும் அங்கே உள்ள ரோட்லேயே ஃபார்ம் ஆகி இருக்கிற போது அதோட பிரம்மாண்டம் வந்து வேறு மாதிரி இருந்தது, மக்கள்கிட்ட இருந்த உற்சாகமும் வேறு மாதிரி இருந்தது, திருவிழா மாதிரி இருந்தது பேசிக்காக. இது என்னதான் இருந்தாலும் ஒரு இடத்துல போட்டு பண்ணும்போது கூட்டத்துக்கு பஞ்சம் கிடையாது. நம்ம தாவேகா அப்படின்னு வரும்போது அது கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க, ஸ்டாலின் மாதிரி கிடையாது, சிஎம் வர கூட்டம் மாதிரி கிடையாது, இல்லை எதிர்கட்சி வர கூட்டம் மாதிரி கிடையாது, அது மாதிரி கிடையாது. தாவேகா விஜய்னா அது வேறு கூட்டம் தான் இருக்கும்னு ஜட்ஜே சொல்லிட்டார் அந்த இடத்துல, அதுக்கு பஞ்சம் கிடையாது. ஓகேங்களா. பட் அந்த ஒரு ஜோஷுன்னு சொல்லுவாங்கள்ல, சுற்றுப்பயணமாக அப்படியே போகும்போது அது வேற,
அதை எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க இவங்க. பட் இது ஒரு புது ஸ்டாண்டாக இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அடுத்தடுத்து நகர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஈரோடு நடக்கிற மாதிரி தான் அடுத்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இடத்த பார்த்து தான் போடுவாங்க. இந்த இடம் வந்து அறநிலையத்துறையோட இடமா அது தெரியுமா? இந்த அறநிலையத்துறை தான் வாடகை கட்டி வாங்கி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகவல் ஒன்று இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சீ நாளைக்கு எப்படி வந்து வெடிக்க போகிறாரு, என்ன பிளாஸ்ட் விட போகிறாருன்னு நம்ம பார்க்கணும். இல்லை இப்போ அந்த ஈரோடு கொங்கு மண்டலம்னா சமுதாயத்தின் அடிப்படையில் கொங்கு கவுண்டர் அப்படின்றது அதிகமாக வரும். சமீபத்தில் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் கூட ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ அட்டன் பண்ணார். அதுலேருந்து ஒரு சமுதாயத்தின் பேரை குறிப்பிட்டே 19 முறை சொன்னார் ராஜ் கவுண்டர்னு சமுதாயத்தின் பேரை சேர்த்தே சொன்னார். ஆனால் இவங்க தான் சமூக நீதியெல்லாம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே கொங்கு கவுண்டர்களுடைய சமுதாய ரீதியில் கண்டிப்பாக அரசியல் பண்ணி தான் ஆகணும். என்ன தான் சாதி இல்லை மதம் இல்லைன்னு அரசியல் வந்துட்டால் இங்கே சாதி சமுதாயம் அதிகமாக வந்துடும் எப்படியும். இப்போ இதை எப்படி விஜய் டேக்கிள் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க நாளைக்கு ஈரோட்டில் பேசும்? நான் ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன், விஜய் அவர்களை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி அப்படின்றலாம் தாண்டி அவரோட வாக்காளர்கள் அவரோட ஓட் பேங்க்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் உண்மை. அரசியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி ஓட்டு ரொம்ப முக்கியம். அதை ஹேண்டில் பண்ண தான் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னுமே வந்து நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. என்ன தான் ஒரு பெரிய பிராண்டாக இருந்தாலும் ஜாதி ஓட்டு ஜாதிக்கு தான் விழும். அந்த அது குறிப்பிட்ட அந்த ஜாதியாக இருக்கக்கூடிய யார் இப்போ பாப்புலாரிட்டியான ஒரு ஃபேஸ் வழியாக இருக்கிறவங்க வந்து நின்னாதான் அவங்களுக்கு ஓட்டு விழும் அப்படின்றது. அது செங்கோட்டையன் அவர்கள் மிக சிறப்பாகவே அதை வந்து ஹேண்டில் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். நான் முதயே சொன்ன மாதிரி நாளைக்கு விஜய் அவர்களை விட நாளைக்கு பிரம்மாண்டமாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்து கொங்கு மண்டலத்தில் நான் தான் அப்படின்னு நிரூபிக்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். விஜய் இப்போ செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ராத்திரியும் பகலுமா அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்காரு. அவர் ராத்திரி பகலுமா அங்கே தான் சுற்றிட்டு இருக்காரு. நல்ல பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. உண்மையாக சொல்லக்கூடாது, உண்மையாகவே ஒரு ப்ரெஷர் சார். இல்லை செங்கோட்டையன் வாழ்க்கை வரலாற்றில் இது வரைக்கும் எப்படி கூட்டிட்டு வருவாங்க போயிட்டு தொண்டர்களை, இந்த முறை கூப்பிடாம வர போறாங்க, அதை ஹேண்டில் பண்றது எப்படின்னு பார்க்க போறாரு. ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அவருக்கு தாவேகாவில் சேர்ந்த முதல் நாள்ல இருந்தே சர்ப்ரைஸ் தான். இந்த வடிவேலு சொல்ற மாதிரி ஏன்டா பயமா இருக்கு அப்படின்னு தெரியுமா, பயமா இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் அவர் அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இவங்க பண்ற அலம்பல் பிடிச்சி அந்த விஜய் அவர்கள் மேல் இருக்கும் ஒரு அதீத அன்பை வந்து யாரா இருந்தாலுமே கட்சியில இப்போ நீங்களே போயிருந்தா கூட அரவிந்த் ஓகே விஜய் நீங்க தான் விஜய், அவர் சொன்னது தான் விஜய் சொன்னது தான் ஓகேவா, மதுரை தெற்கு மதுரை மேற்கு அந்த மாதிரி தான் விஜயோட ஃபேஸோடய போயிட்டுனா நீங்களும் விஜய் தான் அவங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சுருக்காங்க, அளவு கடிந்த ஒரு அன்புன்ற போது செங்கோட்டையன் அவர்கள் அதை என்ஜாய் பண்ணுறாரு. அவர் தான் சொல்கிறாரு என்னெல்லாம் செல்ஃபிலாம் போனால் எல்லாத்தையும் செல்ஃபி எடுக்கிறாங்க, கேட்டால் நீங்கள் விஜய் அவர் கூட இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்றாரு அவர். இதெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா செங்கோட்டையன் இதுக்கு முன்னாடி? நிச்சயமாக இல்லை. யார் சார் அவரோட போய் செல்ஃபி எடுப்பா? கட்சிக்கார பார்க்குற ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஸோ அதை வந்து அவர் விரும்புகிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாயிலாக சொல்கிறாரு, நான் எப்படி வந்து எம்ஜிஆர் அவர் கூட பயணிச்சனோ எப்படி நான் ஜெயலலிதா போடுவோம் அந்த மாதிரி நான் வந்து விஜய் அவர்களை வந்து கூட்டு போய் நான் ஒரு இடத்துல வந்து நான் நிப்பாட்டுவேன். அவருக்கு நான் என்னோடய உழைப்பு மொத்தத்தையும் நான் அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் நான் இருக்கிற வரைக்கும் அவர் நான் கொடுப்பேன்னு சொல்லி அவர் சரண்டர் ஆகிட்டார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேனரும் வச்சுருக்காங்க வெளியில். அந்த மாவட்ட நிர்வாகிகள் பெரிய செங்கோட்டையன் அவர்களோட படம் விஜய் அவரோட படம் புசியான படம், அவ்வளோதான். வேறு எந்த நிர்வாகிகளும் ஈரோட்டுக்கு வரப்போறார் விஜய் அப்படின்றத தாண்டி செங்கோட்டையனோட ஏற்பாடு இப்போ இந்த ஈரோடு சுற்றின அந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் செங்கோட்டையன் நம்ம கூட இருக்கிறாரு. உண்மை, அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குல்ல அந்த மாவட்ட செயலாளர். உண்மை. அதாவது அந்த இடத்துல இருக்க இந்த நான் முதலே சொன்னதான் திரும்ப இந்த நிகழ்வு விஜயை தாண்டி செங்கோட்டையன் அவர்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். நாளை கூட்டம் அதுக்கான பதிலை சொல்லிடுன்னு சொல்கிறேன். அந்த பிரம்மாண்டமாக ஒரு பேச்சு அதை நம்ம கண்டினியூஸாக வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயும் விஷுவல் மீடியாலையும் போட்டு செய்ய போன ஒரு 4-5 நாள் அதுதான். அதை பற்றி ஒரு மக்கள் மன்றம், அதை பற்றி ஒரு டிபேட்டு, நெக்ஸ்ட் 1 வீக் ஃபுல்லாக இதுதான் சப்ஜெக்ட். இது எல்லாமே வந்து ஹைப் வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு தானே. அவர் தானே கொங்கு மண்டலோட பொறுப்பாளர். ஒரு கூட்டத்தை நடத்திட்டு அவர் ஒரு வாரம் உட்காந்து ரசித்து அப்படி பார்த்துட்டு இருப்பார். சூப்பராக ஓகேடான்னு சொல்லிட்டு அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஓட் பேங்க் மாதிரி இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, நம்மால் நிற்கிறா, நம்மால் செங்கோட்டையன் நம்ம சப்போர்ட் பண்ணலாம்ப்பா, நம்ம ஜாதிகாரங்களை பண்ணலாப்பான்னு சொல்லி அது எல்லாமே அந்த கன்வர்சேஷன்லாம் செங்கோட்டையன் பார்த்துப்பாரு. அதுக்கு இது ஒரு பெரிய பலமாக இருக்கும் அமையும் இந்த கூட்டம். நீங்கள் சொன்னது தான், இங்கே கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நாளை வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் நடந்த மாதிரி இங்கே நடக்காமல் எல்லாமே அவருக்கு ப்ளஸ் தான். சிறப்பாக பண்ணி முடிச்சுட்டோம் பாடுறா, நடக்கிற ஒவ்வொன்றுமே அவருக்கு ப்ளஸ் தான். இப்போ செங்கோட்டையனை பார்க்கும்போது முன்னாடியே வந்திருந்தாங்கன்னா அந்த கரூர் சம்பவம் நடக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு கூட யோசிப்பாங்கல்ல. ஒரு கட்டுப்பாடோடு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இல்லையா? கட்டுப்பாடு தான் இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன்,
ரைட் பர்சன் ரைட் பிளேஸ். என்ன தான் நம்ம அரசியலில் வந்து ஓட் பேங்க் இருக்குது, ஒரு கூட்டம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசியல் அனுபவம் மிக்க மூத்தவர்கள் அந்த வீட்டில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அரசியல்லையும். அந்த அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூத்த நிர்வாகிகள் மிக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அதுவும் எம்ஜிஆர் கூடயும் ஜெயலலிதா கூடயும் பயணித்த இவ்வளோ பெரிய ஒரு மாமனிதர் செங்கோட்டையன் அவர் இருக்காருன்றது உள்ளபடியே வந்து தாவேகாவுக்கு பலம், அதே போல் செங்கோட்டையன் அவருக்கும் பலம். ஏன்னா இதை நம்ம மறுக்கக்கூடாது. இந்த வரவேற்பு இந்த இதெல்லாம் வந்து வேறு எந்த கட்சியிலையுமே அவருக்கு இல்லை. ரெண்டுமே தான். இல்லை மற்ற மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே போகிறாருன்னா எப்போ பார்த்தாலும் விஜய் அப்படின்னா புஷி ஆனந்த் ஞாபகத்துக்கு வருவார், இல்லை ஆதவ அர்ஜுனா. இப்போ இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் விஜயோட அதிமுகவின் சீனியர் செங்கோட்டையன் கூட நிற்கிறாருன்னு அதிமுக எடப்பாடியை காட்டில் இப்போ திமுகவுக்கு ஒரு அச்சம் இருக்கும்ல. அது இப்போ கிடையாது. எப்போ வந்து செங்கோட்டையன் போய் சேர்ந்தாரோ அப்பயும் அந்த அச்சம் வந்துட்டு திமுக இருக்கும். ஆப்வியஸ்லி இந்த 1.5 லட்சம் பேரை வச்சு ஏதோ கூட்டம் போட்டாங்களாமே திருவண்ணாமலையில் திமுக. நீங்கள் சொல்லுங்கள் 1.5 லட்சம் பேர் அதில் இருந்தானா பார்த்தீங்களா? முக்கால்வாசி சேர் காலியாக தான் இருந்தது. இன்னொன்று நீங்கள் என்னங்க பெருமை பீத்திக்கிறீங்களே, அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? 88 கண்டிஷன்ஸை போட்டு கொடுக்குறீங்க ஒரு ஈரோடில். இப்போ 88 கண்டிஷன்ஸை போட்டு கொடுக்குறீங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்களா? உங்கள் கூட்டத்துக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்களா? இல்லை உங்களை ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா? கூட்டம் வந்தால் ஃபாலோ பண்ணுவோம். அது ஒரு பாயிண்ட் இருக்குது லாஜிக்கலாக. ஸோ நீங்கள் உங்களோட அராஜகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க? உங்களோட அடக்குமுறை எங்கே தான் கேட்டால் நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஓகே தான் சொன்னோம். 88 கண்டிஷன்ஸை போடுறீங்க, கேட்டால் பாதுகாப்பு பண்ணுறீங்க. நீ உன் இஷ்டத்துக்கு, அதாவது ரோடு அந்த சிவாஜி படம் சொல்லுமா, ரோடு போடுறான், தண்ணி எடுத்துன்னு வரான், தண்ணி கொண்டு போகிறான் அப்படின்ற மாதிரி உனக்கு என்ன தோணுன்னு எல்லாத்தையும் பண்ணுற. உன்னை யார் கேட்குறது? உண்மையாகவே சொல்கிறேன் அரவிந்த், உள்ளபடியே ஒரு சில விஷயங்கள் வருத்தமாக இருக்குது. அந்த மக்கள் சந்திப்பை வந்து ஒரு நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இருந்திருந்தால் இந்நேரம் இன்னொரு பெரிய ஒரு அலை ஏற்பட்டிருக்கும் விஜய் அவர்களுக்கு. என்ன ஒரு ஆர்ப்பரிப்பு! சனிக்கிழமைன்ற போது நம்மளுக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். ஒரு சேனலில் இருக்கீங்க, என்னடா கண்டென்ட் எவன்டா கூப்பிடலாம், என்னடா கேட்கலாம். ஆமாம், இப்போ அது அந்த ஹைப்பை ஒரு குறைச்சி விட்டாங்கல்ல, ஒரு 2 மாதம் கேப். அது போக எந்த கட்சியும் போகக்கூடாது, ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு, ஓகேவா? நீ அது முதலே நெறிமுறை. நான் இந்த 88 கண்டிஷன்ஸ் நீ சொல்கிறிய, 800 கண்டிஷனாக கூட இருக்கட்டும், இதை முதலே செஞ்சுருக்கலாம்ல நீ. இப்போ நீ ஒத்துக்கிற இல்லை, உன் மேலே தானே தவறு இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ்லாம் முதலே போட வேண்டியதானே. இன்னொரு விஷயம், இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிஷன்ஸை போட்டு நீங்கள் இப்போ இந்த ஈரோடு கூட்டமும் அடுத்த நடக்க போகிற கூட்டம், வரக்கூடிய கூட்டங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது அப்படின்னா, அப்போது நடக்காமல் இருந்தது தெரியுமா? கரூரில் ஒரு சம்பவம் நடந்ததில்ல. அப்போ அதுக்கு காரணம் வந்து நீங்கன்றது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுதுல்ல. நம்ம அந்த ஆங்கிலையுமே யோசிக்கணும்ல. இப்போ ஈரோடில் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு, அடுத்து கோயம்புத்தூரில் போகிறோம், அடுத்து இன்னொரு மாவட்டத்தில் போடுறேன், எல்லாம் முடிஞ்சிட்டே இருக்குது. அப்போது போலீஸோட இதோ அரசோட இதோ எதுவுமே இல்லையா? அதில் இப்போ ஒரு பாசிட்டிவோ இது நெகட்டிவோ எதுவுமே இல்லையா? எல்லா இடத்துக்குமே நீ தானே பர்மிஷன் கொடுக்க போகிற, எல்லா இடத்துக்குமே ரூல்ஸ் நீ தானே கொடுக்க போகிற. இதை பண்ணுறது மட்டும் தானே வந்து செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் பண்ண போகிறாங்க, இல்லை அவங்க நிர்வாகிகள் பண்ண போகிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நீ வேணும்னே விட்டுட்டியா? ஆட்டோமேட்டிக்காகவே அது புரிய வருதுல்ல. ஆமாம், அப்புறம் வேணும்னே தான் ஏதாவது ஒன்று நடக்கணும் சம்பவம். ஏங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஒரு மூத்த ஊடகவியாளர், ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறாங்க சரியா படலை, ஏதோ சம்பவம் நடக்க போகுது, ப்ராப்பராக இல்லை சொல்கிறாங்க. ஓகே, ஏன் இதை சொல்கிறான் அப்படின்னா, அந்த மக்களை வந்து அந்த மாதிரி ஒரு வெள்ளம் போல் மக்கள் வந்து ரோட்டில் போகும்போது அப்படி நின்று பார்க்கும்போது அதோட அலையோ அதோட வைப்பு ஒரு பாசிட்டிவான விஷயம் அவங்களுக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் எனிவேஸ் அது இதனால் வந்து எதுவும் குறையும் சொல்ல முடியாது. நாளைக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே சார், எங்களுக்கு பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து மிக்க ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.